வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் எதிர்பார்ப்புகளை குறித்து ஒரு முக்கியமான தகவல்களை நாம் இப்போ பார்க்கலாங்க. 2026 நகைக்கடன் தள்ளுபடியும் எதிர்பார்ப்புகளும் உண்மையான தகவல்கள். ஆல்ரெடி 2021 ஒரு திட்டம், ஒரு படிப்பினை வாக்குறுதியும் நிதர்சனமும் கொடுத்துட்டாங்க. 5 சவரனுக்கு குறைவான தங்க நகை தள்ளுபடி செய்யப்படும் என திமுக அரசு அறிவித்தது. கிட்டத்தட்ட இதில் 14 லட்சம் பயனாளிகள் பயனடைஞ்சாங்க. நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 35 லட்சம் பேர் நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. ஒரே குடும்பத்தில் பலர் கடன் பெற்றது, அரசு ஊழியர்கள் பெயரில் கடன், ஆதார் இணைப்பு மற்றும் பிற ஆவணங்கள் போலி, இந்த மாதிரி குற்றச்சாட்டில் பார்த்திங்கன்னா 35 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் தகுதி ஆனவர்களுக்கு எப்படி தயாராக இந்த டைம் பார்த்திங்கன்னா நகைக்கடனை நீங்கள் முழுமையாக வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தகுதி, கூட்டுறவு வங்கிகளில் மாநில அரசின் கூட்டுறவு வங்கிகள், ஸோ தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் போயிட்டு கடன் வாங்கிறது உறுதிங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க முடியுமே தவிர மற்ற இடங்களில் உங்களால் கடன் வாங்க முடியாது. மற்ற 8 நேஷனலைஸ் பேங்க்கில் நீங்கள் போய்ட்டு கடன் பெற்றுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் சாத்தியமான நிபந்தனைகள். கூட்டுறவு வங்கி கடன் மாநில அரசின் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டுமே பொருந்தும். 5 சவரனுக்குள்ளாமல் கடன், மொத்த கடன் பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன், அதாவது 40 கிராமுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதில் 1 கிராம் அதிகமாக இருந்தாலும் தகுதி நீக்க பட்டியலில் போயிருவீங்க. அந்த 35 லட்சம் பேர் இதனால தான் அதிக பேர் பார்த்திங்கன்னா தகுதி நீக்கமாக இருக்காங்க. குடும்ப அட்டையுடைய விவரங்கள், ஸோ குடும்ப அட்டை பயன்பாட்டில் உள்ளதா இல்லை ஆதார் எண் சரியாக இணைக்கப்பட்டுள்ளா என்பதை கரெக்டாக செக் பண்ணுங்க. இது எதுவுமே மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நிராகரிக்க செய்வாங்க. ஸோ கேஒய்சி ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க, கேஒய்சி புதுப்பித்தல், கூட்டுறவு வங்கி கணக்கில் கேஒய்சி விவரங்கள் சரியாக இருக்குதா என்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா நகைக்கடனை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 31 டெட்லைனு. இதற்கு மேலே வச்சிங்க அப்படின்னா தேர்தல் தேதிகள் வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமான்றது உங்களுக்கு சந்தேகமாகிடும். ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அவசர தேவைக்கு யாரையும் கையேந்தாமல் நம்மிடம் இருக்கும் தங்கத்தை வைத்து உடனடியாக பணத்தை பெறுவதற்கு நகைக்கடன் முக்கியமானதாக இருக்கிறது. மருத்துவ செலவு, கல்வி கட்டணம், வாகன தேவை எதுவாக இருந்தாலும் நடுத்தர மக்கள் மற்றும் எளிய மக்களுக்கு நகைக்கடன் ஒரு முதன்மையான நிதி ஆதாரம். இருப்பினும் வீட்டு வர கடன், அது வாகன கடனை போல இது மாத தவணை இஎம்ஐ முறையில் அடைக்கப்படாது. பலரும் பார்த்திங்கன்னா இது சுமையாக மாறுகிறது. பொதுவாக நகைக்கடனை மீட்டெடுக்க ஒரு அசலையும் வட்டியையும் ஓராண்டு முடிவில் மொத்தமாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2026 எல்லோருடைய எதிர்பார்ப்பு மற்றும் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 2026 தேர்தல் பட்ஜெட் ரெடியாக இருக்குது. 2026 ஒரு தேர்தல் ஆண்டு என்பதால் மக்களை கவரும் அறிவிப்புகள் இடைக்கால பட்ஜெட்டில் கண்டிப்பாக இடம்பெறும். 2026 ஏன் இந்த பேச்சு, நகைக்கடனை பற்றி ஏன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கடந்த கால வரலாற்றிலேயே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும், நகைக்கடன் தள்ளுபடி ஆகிருக்கு. 2011, 16, 21 போன்ற தேர்தல் ஆண்டுகளில் விவசாய கடன் அல்லது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா, முதற்கட்டமாக விவசாய கடன் கொடுப்பாங்க, 2வது பார்த்திங்கன்னா நகைக்கடன், 3வது கல்வி கடன், 4வது மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு எல்லாமே இந்த கடன் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்ற ஒரே ஒரு கேஷன் தான், தேசிய மற்றும் தனியார் வங்கிகள் தள்ளுபடி ஆகுமா? ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேசிய வங்கிகளில் தள்ளுபடி ஆகும், தனியார் வங்கிகளில் தள்ளுபடியாக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ மொத்த கடன் பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குள் இருந்தால் தான், ஒரு 7 சவரன் 8 சவரன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தள்ளுபடியாக வாய்ப்பு இல்லை. குடும்ப அட்டையில் அரசு ஊழியர் பெயர் இருந்தால் அது பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருந்தால் அதோடைய கார்டை அவர் தனியாக வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடும்ப அட்டையில் அரசு ஊழியருடைய பெயர் இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும். குடும்பத்தில் பலருக்கு தள்ளுபடி கிடைக்குமா பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான், அந்த குடும்ப தலைவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். அதிகபட்சம் 5 சவரன், அதாவது 40 கிராம் நகைகள் கடன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகுன்ற தகவல் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நகைக்கடனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் வரும் 31ஆம் தேதிக்குள்ளார வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரு எக்ஸ்டென்ட் தேர்தல் தேதி வரல அப்படின்னா பிப்ரவரி மாதம் மட்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.